எல்லாமே இந்த குரு பகவான் தான் வருவாரு. கல்வி நிறுவனம் நடத்துறாங்கன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார். அப்ப இதுக்கெல்லாம் அதிபதியா வராரு. பல மந்திரம் சொல்லக்கூடியவர், நிறைய மந்திரம் சொல்லக்கூடிய நபர்கள். உடவுல எந்த பகுதிக்கு அதிபதி? சதப்பகுதி எல்லாமே குரு தாங்க. உடம்புல கொழுப்பு கட்டி எல்லாமே குரு தான். அடுத்த மட்டும் இல்ல, உடம்புல உள்ள கல்லீரல் இதுக்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகவானா வராரு. உடம்புல எந்தெல்லாம் வீக்கமா இருக்கும் அந்த இடமே குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட குரு பயிற்சி இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் உங்களுக்கு பாருங்க 5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. 5ஆம் பாவகத்துல இருக்கிறார். நம்ம ஜாதகத்துல என்ன 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை பண்ணும்பாங்க. அப்ப இங்க நல்லதை பண்ணுமா கெட்டதை பண்ணுமா? நிறைய விஷயத்த நல்லதை மட்டும்தான் மகர ராசிக்கு அள்ளி கொடுக்கும், கொடுத்தே தீரும். இதுல மாற்றுக்கிறது கிடையாது. பாதசனியுடைய பாதிப்பை இவர் குறைப்பார். குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை அவர் பார்வையை கொடுக்கிறார். சிறப்பான பார்வை 9ஆம் பார்வை. ஏன் நான் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை பயங்கரமான பார்வை, டாப்பான பார்வை. இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்துல இடம் மாறுத்த சூப்பரான வேலை உத்தியோகம், நிரந்தரமான வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டை வெளியூர்ல பார்க்க எல்லாருக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் நல்லா சந்தோஷமான வேலை பார்ப்பாங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்துருப்பீங்க, அந்த கம்பெனில இப்ப வேலை கிடைக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ணி மகர ராசி எடுத்தவன வேலைக்கு எந்த தடையுமே இல்லை. வேலையில இடம் மாறலாம், புதுசா வேலை கிடைக்கல, நல்ல வேலையா கிடைக்கும். தொழில் டாப்பா கொண்டு போயிடுவாரு. எதிர்பார்க்கறத விட தொழில நல்ல லாபங்கள் ஒண்ணுமே உங்களுக்கு வரணும். வெளியூர் பயணம், வெளிப்பயணம், அப்பாவினுடைய சொத்துக்கள், அப்பா வழியில வர வேண்டிய பண வரவு செலவுகள், வெளியில கொடுத்து வாங்கி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு பண வரவு செலவுகள் எல்லாமே நீங்க வெளியில குடுக்கல் வாங்கல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே தம்பிச்சு போய் நின்றுருக்கும். அந்த வரவு செலவுகள் எல்லாமே இனி ஒரு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணமே இந்த பணம் வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொண்டாந்து நான் தர்றப்பா அப்படின்னு கொடுத்துட்டு சொல்லிட்டு போவேன், தர்றேன் இவ்வளவு நாள் குறிப்பிட்ட நாளைக்கு அப்படின்னு. அப்ப அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மன நிறைவான விஷயமா இருக்கும். அந்த மன நிறைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பயிற்சி. அப்ப இந்த 9ஆம் இடமான கன்னிராசியை பார்ப்பதினால் உங்களுக்காக நல்ல ஒரு வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகள், திருமணத்தையும் தாண்டி மறுமணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு சொத்து சுகம் வாங்கக்கூடிய விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே ஒரு நன்மையை தரும். எண்ணத்தில் மாற்றம், செயலில் மாற்றம், சிந்தனையில் மாற்றம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள குருவோட தன்மை அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்க போகுது. குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்க போகுது. சமுதாயத்துல உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது, மரியாதை அதிகரிக்க போகுது, வணக்கத்திற்குரிய ஆளாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குருவோட பார்வையால உங்களுக்கு நடக்க போகுது. எண்ணங்கள் ஈடேற போகுது. நினைத்தது நினைத்த மாத்திரத்திலே நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வரப்போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்க குரு பார்வையால உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். உங்கள் உடல் அமைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு பொலிவு தெரிய போகுது. உடல்ல ஒரு பிரகாசம், ஒரு பொலிவு அப்படிங்கிறது மாற்றம் ஏற்பட போகுது. இதுவரையும் பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய மனநிலையில் இருந்த ஒரு பரந்த சிந்தனை அப்படிங்கிறது வரப்போகுது. சிந்தனை தெளிவு வரப்போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா தனக்குன்னு யோசிச்ச காலம் போய் எல்லாருக்குமா யோசிக்கக்கூடிய சிந்தனை மலரப்போகுது. பொது சிந்தனை உயரப்போகுது. பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் இயலங்க போகிறது. அதற்கான வருமானம் உங்களை தேடி வரப்போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குரு பார்வையால் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வுகள். உங்கள் உடலிலே உயிரிலே குரு கலந்து நிற்க போகிறார். உங்களுக்கு தகரத்தை கூட தங்கமாக மாற்றக்கூடிய யோக பலன் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த குரு பார்வை என்பது என்னடா இந்த அளவுக்கு போறாரு அப்படின்லாம் யார் நினைக்க வேணாம். உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் ஜாதகத்தினுடைய ஜோதிடத்தினுடைய நேர்மை. ஏனென்றால் ஆலயத்துல இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு பதிவையும் நம்ம இந்த வீடியோ போடுறதெல்லாம் ஆலயத்துல இருந்து அனுப்பேன், வேற இடத்துல இருந்து போடுறதில்ல. ஏன்னா முருகப்பெருமான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறாரு. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நல்லதே நடக்க போகுது. ஆனால் முதலில் இதை உள்வாங்கி கொண்டு நீங்கள் முதல்ல நம்ப வேண்டும். குரு பகவான் எனக்கு நன்மையை தரப்போறார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும். நம்பிக்கை வந்தா தானே. நம்பிக்கை இல்லைன்னா நாம காலையில விழித்து எந்திருவோம், காலையில எந்திரிச்சிருவோம், உயிரோட எந்திரிச்சிருவோங்கிற நம்பிக்கையில தானே படுக்கணும். காலையில உயிரோட எந்திரிக்க மாட்டோமேங்கிற நம்பிக்கையிலன்னா எப்படி எந்திரிப்போம்?
அந்த எந்த நம்பிக்கையோடு நீங்க வாழ்கிறீர்களோ அதே நம்பிக்கையோடு குரு பகவானை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பிரகஸ்பதி குருவே எனக்கு நன்மையை தாருங்கள், வெற்றியை தாருங்கள், இந்த ஏளனமா பார்த்த இந்த சமூகத்தை நான் ஒரு மனுஷனா வாழணும்னு நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நன்மையே தரப்போகிறார். செல்வ நிலை உங்களுக்கு அதிகரிக்கும், பேங்க் பேலன்ஸ்ல உங்களுக்கு அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும்னா உங்களுக்கு தொழில் கூடும், தொழில் வளம் பெருகும். உங்களது பாரம்பரிய தொழில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பாரம்பரிய தொழில வெற்றி கிடைக்கும். உங்க அடுத்த பரிமாணத்துக்கு போயிருவீங்க. சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா யோகமே சூப்பரா இருக்கு. திருமணம் இப்ப பண்ணுங்க. மகர ராசிக்கு நிறைய பேர் காதல் திருமணம் சக்சஸுங்க கண்டிப்பா உண்டு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்துலதான் பொண்ணு, ரொம்ப தூரம் தேடாதீங்க. திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா வம்பு சண்டையா போயினா நிறைய பேர் கணவன் மனைவி சண்டை இல்லாம இருக்க மாட்டாங்க. மகர ராசி கேட்டு பாருங்களேன். ஒன்னும் நண்பர்கிட்ட பிரச்சனை இருக்கும், இல்ல மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும், இல்ல கூட்டு தொழில பிரச்சனை இருக்கும், ஏதாச்சும் ஒரு தடவர் வந்திருக்கும். இனிமே இருக்காது. இனிமே சந்தோஷமா சுகபோகமா இருக்க போகுது. இனிமே தடைகள் கிடையாது. நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த இடத்தாலும் சரி, நான் தைரியமா சொல்வேன். திருமண வாழ்க்கையில சண்டைகள் கிடையாது. காதல் திருமணம் சக்சஸ், குழந்தை பாக்கியம் 5ல குரு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. பாத்துக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான டைம் மகரத்துக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் எல்லாமே பாருங்க அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு நிறைய ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது. தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. விபரீத லாட்ரி யோகம். நிறைய பேர் நம்மள ஜாதகம் பார்த்துட்டு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்கல்ல, அவங்க லாட்ரி யோகம் 100% கண்டிப்பா யோகத்தை கொடுக்குறாரு. வாழ்க்கையில போராட்டமான ஒரு வாழ்க்கையே கடைசி வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படியும் உண்டு. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசிக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொன்னான காலம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த குருவினுடைய பார்வை படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இந்த 4-5 வருஷமா படாத கஷ்டங்கள் பட்டு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு குருவே காரணம். குரு பகவான் தான் காரணம், வேற யாரும் இல்லை. அப்ப இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு நன்மையை தர வாய்ப்பு உண்டு. சரி, இந்த குரு பகவான் அடுத்து உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரம், இளைய தாரம், பணம் அதிக, அதாவது சேமிப்பு, அதிக பணம் சேமிப்பு, வங்கியில பணம் போட்டு சேமிச்சு வைக்கிறது, தொழில இரட்டிப்பு படுத்துறது, விரிவுபடுத்துறது, இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே 11ஆம் இடம். அப்ப அந்த 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதினால் எந்த வகையிலையும் இந்த மகர ராசிக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம்தான். ஒரு யோகமான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கிட்ட தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த பயிற்சி உங்களுக்கான பயிற்சி. அதே நேரத்துல மிகப்பெரிய மாற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நீங்க இந்த காலகட்டத்துல அடைஞ்சே தீருவீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா உத்திரட் இதுல 3 நட்சத்திரங்கள் பயணம் பண்ணுது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராசியில இருந்து காலபுருஷத்தினுடைய 4வது வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தாயின் மூலமாக தாயினுடைய அனுசரணை எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். தாயினுடைய அனுசரணை எப்பயுமே இருக்கும். தாயை பக்கத்துல கூட தான் வச்சிருப்பீங்க. தாய் உங்களை விட்டு வளர்க்க மாட்டாங்க, உங்களை விட்டு தாய் வளர்க்க மாட்டாங்க. ஆனால் தாயார்கிட்ட முரண்பாடு இருந்துகிட்டு இருக்கு. தாயார்கிட்ட முரண்பாடு பண்ணாதீங்க. நீர்வழி, நீர் சம்பந்தப்பட்ட, தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்களுக்கு நல்ல ஏற்றம் தரும் காலம் என்று சொல்லலாம். எனவே உங்களுக்கு சந்திரனுடைய பிரகாசமும் ஒளியும் உங்கள் மீது படும் பொழுது பார்வை பலன் கூடுதல் பலனாக கிடைக்கப்பெறுகிறது. உத்திராட நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியன். சூரியன் குருவினுடைய பார்வை 10ஆம் பார்வையாக்கப்படுவதனால் உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும். இதுல இருந்து அடுத்த தொழிலுக்கு, வேற ஒரு ஜாப் நிறுவனத்துக்கு கூடுதலாக சம்பளம் கொடுக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்யலாம். வாய்ப்பு வந்தா பயன்படுத்திக்கிங்க. அரசு துறை நிறுவனங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த சூரியனுடைய இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக அரசு துறையில இருப்பீங்க. மகராசி என்பவர்கள் அரசு துறையில இடமாற்றம் கிடைச்சுன்னா பயன்படுத்திக்கிங்க. அந்த இடமாற்றம் மூலமான ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல சித்திரை மாதம் அதிகமாக அலைச்சல் இருக்கும். அதில் நீங்க அடுத்த அதிகாரிகிட்ட நீங்க கோபத்தை காட்டிடக்கூடாது. கோபத்தை குறைச்சு கொள்ளுங்கள். குறைத்து கொண்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கோபமே இருக்கக்கூடாது. கோபத்தை குறைச்சா தான் எல்லாமே சரியா இருக்கட்டும். ஏன்னா கடுங்கோபம் கண் போன்ற விஷயத்திலே அது மண்ணாகி போய்விடும். பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க.
அதனால வந்து கவனமாக இருந்து நிதானமாக செயல்பட்டால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலம் சகல சௌபாகிய சம்பத்தை கொடுக்க போகிறார்.